நேயர்கள் அனைவரையும் இன்றைக்கு நம்ம காலையில் சந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் போலீஸ் துறை, அமைச்சரவை, ஆளும் அரசாங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிமிக்கி கொடுத்தக்கூடிய ஒரு வழக்கு பரபரப்பாக இன்றும் அப்பொழுது தலையை காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் தற்போதைய அமைச்சர் KN நேருவினுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. கடந்த 13 ஆண்டு, இந்த மார்ச்சோடு 25 முடிஞ்சு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 13 ஆண்டுகள் நிறைவேற்ற பிறகும் கூட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில தான் தற்போது டிஐஜி, அதாவது சிபிசிஐடியினுடைய டிஐஜி வருண்குமார் ரொம்ப விசாரணையை துவக்கி உள்ளார். அந்த விசாரணையை துவக்கி தற்போது திருச்சி, பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சினிமா தியேட்டருக்குள் சென்று அங்கு இருக்கும் ஊழியர்களிடம் விசாரணை செய்திருக்கிறார். ஒரு ரவுடி குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது மீண்டும் அது உருப்பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னணி என்ன என்பதை விட தற்போது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நாம் பார்க்க வேண்டும். KN நேருடைய தம்பி ராமஜெயம் ஒரு பெரிய மினி மினிஸ்ட்ரியை நடத்திக்கிட்டு இருந்தார் திருச்சியில. மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர், மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளில் தலையிடக்கூடியவர். இவர் தான் 2012ஆம் ஆண்டு மார்ச் 29 திருச்சியில் இருக்கக்கூடிய தில்லை நகர்ல காலை நடைபெற்று சென்ற போது அவரை கார்ல கடத்தி சென்ற கும்பல் கல்லணை சாலையில திருவலர்சோலை என்ற இடத்தில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில இரும்பு கம்பியால் முழுமையாக சுற்றப்பட்டு இந்த புள்ளியினுடைய கொலை கடந்த 14 வருஷம் 13 ஆண்டுகள் கழிந்த பிறகும் அப்பப்ப பேச்சு பொருளாகத்தான் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு துப்பும் கிடைக்கலையா? ஸ்காட் யார்டுக்கு ஈஸியான ஸ்காட்லாந்து யார்டுக்கு கிடந்த தமிழ்நாடு போலீஸ் என்னார்? இப்படிலாம் பல கேள்வி. இதுக்கு இடையில திருச்சி மாநகர போலீசார் மற்றும் சிபிஐ அதிகாரிகளால் கூட இது ஏன் துப்பு துளக்க முடியல? ஹைகோர்ட் உத்தரவின்படி SIT, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எனப்படும் சிறப்பு புலனாய்வு துறையும் கூட விசாரிச்சாங்க. SP ஜெயக்குமார் என்பவர் இதுல இடம்பெற்றிருந்தாரு. இப்ப திருவாரூருடைய SP ஆகவும் நியமிக்கப்பட்டதால் இந்த ராமஜெயம் கொலையில கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அதனால உடனடியாக விசாரணையை டிஐஜியாக இருந்த திருச்சி டிஐஜி இருந்த திரு வருண்குமார், தஞ்சாவூர் SP 2 பேரையும் நியமிச்சு இந்த பணியை துரிதப்படுத்தினாங்க. இதற்கிடையில வருண்குமாருடைய வேலை வேகமாக சென்றிருக்கிற போது திடீரென சென்னை சிபிசிஐடிக்கு பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். இப்ப ராமஜெயம் கொலையும் குறித்து பலவித ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வருண்குமார் முதல்ல திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி சுடலமுத்துட என்பவர்கிட்ட அவர் விசாரணை நடத்தினாரு. ஒரு வாக்குமூலமும் பெற்றார். இது ஒரு பெரிய பரபரப்பு. இன்னும் சில மாதங்களுக்கு முன்புதான் நடந்தது. ஒரு ஆண்டு இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு 8, 9, 10 மாசம். சுடலைமுத்தை நெருங்கியது, அதை நெருங்கியது அப்படின்னு பேசினாங்க. இந்த சுடலைமுத்துவினுடைய கூட்டாளியான திருச்சி மணச்சநல்லூரை சேர்ந்த ரவுடி குணா, இவரு இலங்கை குணசீலன் என்கின்ற குணா, அவர்கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. இந்த SIT புலனாய்வு சிறுகுழு அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து திருச்சியில் உள்ள ரவுடிகள் பிச்சமுத்து, முட்டை ரவி, மணல்மேடு சங்கர், இப்படியெல்லாம் பல பேர் அட்டுழியம் செய்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்களெல்லாம் என்கவுண்டர்ல போலீசார் சுடப்பட்டார்கள். இந்த முட்டை ரவிங்கிறவருடைய மூளையாக செயல்பட்டவர் தான் இலங்கையைச் சேர்ந்த தமிழரான குணசீலன் என்கின்ற மணச்சநல்லூர் குணா. அப்ப இந்த ராமஜெயம் தான் இந்த கொலைக்கு காரணம், என்னுடைய குருநாதர் முட்டை ரவியை கொண்டார் அப்படிங்கும் போது இலங்கை தமிழரான இந்த மணச்சநல்லூர் குணா தன் குருவான இந்த முட்டை ரவியை என்கவுண்டர் செய்ததற்கு ராமஜெயம் தான் காரணம் அப்படின்னு மனசுல அவருக்கு ஒரு பெரிய ரிட்டாலியேஷன், ராமஜெயத்தை கொல்லாம நான் விட மாட்டேன்னு சபதம் எடுத்து வந்ததாகவும், வலதுகரம் தான்
திருச்சி சமயபுரத்தை சேர்ந்த மிக முக்கியமான டோல்கேட் பகுதியை சேர்ந்த ரவுடி சுந்தரபாண்டியன், இவர்களுடைய ஒரு டீம் புல்லட் மனோகர் என்பவரையும் இந்த ராமஜெயம் கொலையில இதே சிஸ்டத்துல இதே பாணியில தான் இது நடந்துச்சு. சேம். உடனே போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட விதம் யாரு என்னன்னு விசாரிச்சா, இலங்கையில மட்டக்கிளப்பு பகுதியில் நடப்பது போலவே அதே ஸ்டைல்ல அந்த கொலை நடந்த உடனே சரிதான், முட்டை ரவி குரு, மணச்சநல்லூர் குணா, இவர் இலங்கை பின்னணி, அப்ப இவர் தான் இதே வவுனியாவில் நடக்கிற அதே பேட்டர்ன் அதே ஸ்டைல்ல நடந்ததுனால இவருக்கு காரணமாக இருக்கலாம். இவருடைய நண்பர்கள் சுந்தரபாண்டி இப்படியெல்லாம் அவர்களை யார் கொலை செய்தால் சொல்லலை, இப்படியெல்லாம் வந்து கடைசியில குணா, சுந்தரபாண்டியன், சுடலைமுத்து உள்ளிட்டோர் தான் ராமஜெயத்தை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்துல போலீஸ் வந்துச்சு. ஒரு 8-10 மாசம் இருக்கும். இந்த ரவுடிகளை விசாரணை வளையத்துல கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக 13 ரவுடிகள் வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டனர். ராமஜெயத்துடைய இந்த கொலையில ஒரு அநியாயம் என்னன்னா, வாயில துணி திணிக்கப்பட்டிருந்தது. இது காரில் தொங்குவிடப்பட்டிருந்த திரைச்சிலை என்பது உறுதியானது. இதை எஸ்ஐடி போலீசார் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல இந்த கொலை நடந்திருக்கு. அப்ப இந்த கொலையில என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டும் எஸ்ஐடி மேற்கொண்டும் திருச்சி டிஐஜி, தஞ்சாவூர் எஸ்பி, இப்படி பல்வேறு வளையத்திற்குள் அவைகளெல்லாம் கொண்டு வரப்பட்ட போதும் கடைசியில எதுவுமே கண்டுபிடிக்கப்பட முடியல. அப்ப இது வந்து KN நேருவுக்கு பெரிய மன உளைச்சல். இந்தியாவில் பெரிய ஒரு பிசினஸ் பார்ட்னரா அவர் உருவானார். யாரு? திரு ராமஜெயம். அது மட்டுமல்லாமல் திருச்சி சுற்றி புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலமாக இருந்தாலும் இவருடைய கைங்காரியம் இல்லாமல் அங்கு யாரும் நிலத்தை விற்பனை செய்ய முடியாது. மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளோடு நெருக்கம் உண்டு. மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இவர் சொல்லப்படுகிறது. இவருக்கு ஏராளமான இந்தோனேஷியாவில் குவாரிகள் இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திருச்சி KN நேருடைய தம்பி இவ்வளவு பெரியவரை அவ்வளவு எளிதாக எப்படி கொள்ள முடியும்? முதல் கேள்வி எழும். காலையில இவ்வளவு பெரிய செல்வந்தர், இவ்வளவு பெரிய பணக்காரர், இவர் எப்படி பாதுகாப்பு இல்லாமல் நடந்து போனார்? அவர் நல்லா தெரியும். அப்படி நடந்து போறதுக்கான வாய்ப்பு எங்க உருவாச்சு? இதுவும் ஒரு சந்தேகம். போலீஸுக்கு எல்லாமே தெரியும். அப்படி தனியே போக மாட்டார். அதற்கு எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் தனியே சென்றார்களாம், யாரோ காரில் வந்தார்களாம், அட்ரஸ் கேட்டார்களாம், கடத்தி உள்ளே சென்றார்களாம் என்ற பல பூதகாரமான தகவல்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதைகளும் போய்கொண்டுதான் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது. 13 வருஷம் கழிந்து இன்றைக்கு 14வது ஆண்டு தொடங்கிட்டு. இப்பதான் இதுக்கிடையில தமிழ்நாடு போலீஸ் அந்த வருண்குமார் நேற்று முன்தினம் திடீரென திருச்சியில பாலக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்குள்ள பூந்து அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ட்டெல்லாம் சில விசாரணை பண்ணியிருக்கார். ஒரு குறிப்பிட்ட ரவுடியினுடைய பெயரையும் அவர் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விசாரணை ஒரு பகுதியில் ஒரு முனையல்ல, பல நிலைகளில் பல பகுதிகளில் அது உருவெடுத்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்ப இது வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அவங்க உறவுகள்ல மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய KN நேரு, அவரது மனைவி, குழந்தைகள், சகோதரன், சகோதரிகள், அவருடைய அரசியல் நண்பர்கள், எல்லாவற்றுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச தலைமை. 2021 அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொண்டு 5 ஆண்டுகளில் காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, உளவு அமைப்புகள், CBCIDன்னு எல்லாம் கையில வைத்திருக்கக்கூடிய திமுக அரசு அதுல முதல் நிலையாக முதலமைச்சருக்கு சமமான அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய KN நேரு இப்ப ஏன் கண்டுபிடிக்கல? ஒரு கேள்வி. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இவர் சில விஷயங்கள்ல அவ்வளவாக சிறப்பாக நடக்கவில்லை. தனிப்பட்ட அந்த சில விஷயங்கள்ல தவறு செய்தார்.
அதிலும் கூட இந்த திட்டமிட்ட கொலையை யாராவது செய்திருக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல யாராவது செய்திருக்கலாம், அல்லது அரசியல் ரீதியாக யாரு கட்சிக்குள்ளே இருந்தும் வெளியிலிருந்தும் வேறு கட்சிகளிலிருந்தும் சமூக விரோதிகளிடமிருந்தும் யாராவது செய்திருக்கலாம். யார் செய்தாங்கிறது யாருக்குமே தெரியல இந்த ஸ்டைல்ல. ஆனா சிலர் சொல்றார்கள், அவர் ஒரு கிளப்பில் மெம்பராக இருந்தபோது அங்கு சில சவறான நிகழ்வுகள் நடந்தது, அதற்கு யாரோ பழிவாங்க செய்தார் என்று அந்த கிளப்பினுடைய ஒருத்தரும் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு. ஆக இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் தான் போய்கிட்டே இருக்க தவிர இந்த கொலைக்கான பின்னணி இதுவரைக்கும் தெரியவில்லை. அவரை பிடித்தவர்கள் ஒரு கருத்து, அவரை பிடிக்காதவர்கள் மறு கருத்து. அவர் நல்லவரா வல்லவரா என்பதை தாண்டி ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கொலைக்கு காரணங்கள் யார், அவர் அதுதான் பிடிக்கணும், சட்டத்தின் முன்னால் நிறுத்தம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஆனா அந்த அடிப்படையில இதோ வருது அதோ வருதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறத தவிர இவ்வளவு விஷயங்க, மணச்சநல்லூர் குணால இருந்து, சொடலைமுத்துல இருந்து, பாளையங்கோட்டையில இருந்து, திருச்சியில அவர் யாரு முட்டை ரவியில இருந்து, சுந்தரபாண்டியன், இன்னொன்று புல்லட்டு ரவி, இப்படி நிறைய பேர் தொடர்ந்து 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 மிகப்பெரிய ரவுடிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டும் காவல்துறை எதுவுமே பண்ணல. அவர்களுடைய உறவினர்களும் இதுல பெரிய ஆர்வம் காட்டலையோ அப்படின்னு என்றதற்கு பல சோர்ஸ் இருக்கு. திமுக ஆட்சி முடிய போகுது. இந்த இடையில தான் இப்ப டிசம்பர் மாதம் நேற்று முன்தினம் அவசர கதியில திருச்சி பாலக்காட்டுல காவல்துறை ஒரு மிக முக்கியமான ஒரு தியேட்டருக்குள்ள சென்று ஊழியர்களிடத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ரவுடியை பற்றியும் விசாரிச்சிருக்கிறதாக 5 மணி நேரம் இந்த விசாரணை கடுமையாக நடந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கு. இதுவும் வழக்கம் போல கடந்து போகலாம். அப்ப அவங்க யூகத்துல யாரையெல்லாம் கணிக்கின்றார்களோ, அல்லது ஒரு சிறிய துரும்பு கிடைத்தாலும் படிக்கிறார்களோ. முதல்ல அப்படிதான் சொன்னாங்க தில்லை நகர்ல. அவங்க தில்லை நகருக்கு முன்னாடி அந்த நாகப்பட்டினத்திலேருந்து தில்லை நகருக்கு பேசினாங்க, அந்த டவர் நாங்கள் சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நெருங்கி நெருங்கி வந்தது போன்று நெருங்கி விட்டது என்பது போன்று ஒரு மாயப்பிம்பம் கட்டமைக்கப்பட்ட 13 வருஷம் கழிந்து 14 ஆண்டுகளிலும் நேற்று முன்தினம் ஒரு செய்தி தான். இதுவும் 5 மணி நேரம் விசாரிச்சார். பாலக்காட்டுல ஒரு தியேட்டருக்குள்ள போனாங்க போலீஸ் டீம். அங்குள்ள ஊழியர்களை கிடுக்குப்படி விசாரணை நடந்துச்சா அல்லது என்ன இப்படி நடந்துச்சுன்றதான் தெரியாது. ஒரு ரவுடி பத்தியும் கேட்டாங்க. இதுதான் தற்போது அப்டேட்ஸா இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இது தொடருமா, திமுக ஆட்சிக்கு வரலைன்னா என்ன நடக்கும், இப்படி நிறைய ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன். இது தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்திய காவல்துறை புலனாய்வுக்கு ஒரு பெரிய சவாலாக கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே பாணியில தெசேன் விலையில காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு பகுதியினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய படுகொலை, நெல்லை நடந்த பெரிய விஷயம் மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, 13 வருஷத்தை கடைந்த போதும் திருச்சி தில்லை நகர்ல வாக்கிங் சென்றார் போனார் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருச்சி KN நேருடைய தம்பி ராமஜி எடுத்துடைய படுகொலை, இப்படி பல படுகொலைகள் போலீஸுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் இப்போ உள்ள அப்டேட்ஸ். நம்ம அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.